Hello friends, welcome to Car Vimarsanam. இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேலம்ல இருக்கக்கூடிய 3M கார் கேருக்கு தான் வந்திருக்கோம். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம Sunfilm சம்பந்தப்பட்ட அவேர்னஸ் அதுக்கு அப்புறம் Sunfilm வந்து எப்படி மெயின்टेन பண்ணலாம் அது சம்பந்தப்பட்ட டிப்ஸ் அது மட்டும் இல்லாம 3M கார் கேர்ல வந்து எவ்வளவு பிரைஸ் ரேஞ்சஸ் வந்து Sunfilm பண்றாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படினா டிஸ்கவுண்ட் தரணும்னு சொல்லிருக்காங்க. சோ அது என்ன மாதிரியான டிஸ்கவுண்ட் தராங்க எல்லா விஷயங்களும் வந்து நம்ம 3M கார் ஸ்டோர்ல இருக்கக்கூடிய மேனேஜர் இருக்காரு. அவர்கிட்டயே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. Hi bro. Hi bro. Bro, உங்க நேம் bro? Simbu என் நேம். So நம்ம 3M கார் கேர் சேலம்ல வந்து ஒரு 7 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம். So நாம ஒரு 50 plus சர்வீஸ் 3M க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் Sunfilm செராமிக் கோட்டிங், மேட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்டி-ரஸ் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். So இன்னைக்கு நம்ம 3M Sunfilm பத்தி மெயினா பார்க்கலாம். So basically 3M Sunfilm பாத்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி காருக்கு வந்து எசென்ஷியலான ஒரு ப்ராடக்ட். So most of the car manufacturing வந்து Sunfilm ஓட கார் தரது இல்ல. So like ஒரு சின்ன மாடல்ஸ் பலினோல பாத்தீங்கன்னா வரும், கிளான்ஸால வருது. So ஒரு few types of கார்ல தான் வந்து Sunfilm tinted-ஆ வருது கிளாஸ்ல. மத்தபடி எந்த கார்லயும் வரது இல்ல. So இது ஒரு எசென்ஷியலான ஒரு ப்ராடக்ட். So Sunfilmன்றது ஒரு கைண்ட் ஆஃப் நானோ கோட்டிங் ஃபிலிம் தான். இது டிரான்ஸ்பரன்ஸ் வச்சு நம்ம அதை ஸ்பிளிட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 70% வந்து லீகலி அக்செப்டட். நம்ம எந்த ஸ்டேட்ஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் வராம இருக்கும். இந்த மாதிரி Sunfilms போறது நமக்கு எப்பயுமே பெஸ்ட். So 3Mல வந்து நம்ம ஒரு 3 டைப் ஆஃப் Sunfilms வந்து பண்ணிட்டு இருக்கோம். லைக் பேசிக் சீரியஸ், எக்கனாமிக் சீரியஸ், அட்வான்ஸ் சீரியஸ் அப்படின்ட்டு. அந்த ஈச் சீரியஸ்லயும் அந்த ஃபிலிமோட திக்னஸ் வந்து மெயினா வேரி ஆகும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம திக்னஸ் ஹையா போடுறோமோ அப்பதான் நமக்கு ஹீட்டோட இன்டேக் வந்து உள்ள வராம இருக்கும். நிறைய பேர் டார்க்கா போடுவாங்க, டார்க்கா போட்டா ஹீட் வராது அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்ல, ஃபிலிமோட குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் அந்த ஹீட் இன்டேக் வந்து இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம லைவாவே டெமோ வச்சிருக்கோம். அந்த டெமோல நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. சோ இந்த டெமோங்கிறது என்னன்னா உள்ள ஒரு லேம்ப் இருக்கு இல்லைங்களா, அந்த லேம்ப் வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சோ இப்போ நீங்க அந்த பிளைன் கிளாஸ் வழியா நீங்க அந்த ஸ்கின் வச்சு சென்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஹீட்டை ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு பர்னிங் தெரியுதுங்களா, ஸ்கின் பர்ன் ஆகுற மாதிரி. சோ இதுல பாத்தீங்கன்னா 3M ஓட ஒரு டிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இப்போ ட்ரை பண்ணி பாருங்களேன். ரெடியூஸ் ஆயிருக்கு. கரெக்ட். ஏன்னா அந்த ஃபிலிமோட கிரேட் அந்த மாதிரி. சோ அதுல இருந்து ஹீட் நமக்கு ஈஸியா உள்ள வராம அதை ப்ரொடெக்ட் பண்ணும். சோ இந்த ஃபிலிம் நாட் ஓன்லி ஹீட், இது வந்து ஆன்டி கிளாருக்காகவும் நம்ம ஒர்க் ஆகும். நைட் டிராவல் பண்றோம் இல்லைங்களா, சோ அப்ப ஆப்போசிட் லைட்ல அந்த ஹை பீம்லாம் போட்டோம்னா அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல, சோ அதை கூட இது கண்ட்ரோல் பண்ணிரும். டே டைம்ல நீங்க பார்த்த மாதிரி இந்த சோலார் ஹீட் எல்லாம் ஃபுல்லாவே கட் ஆயிரும். நெக்ஸ்ட் யூவின்றது தான் ஒரு மெயின் ரீசன். நம்ம டேஷ்போர்ட் ஃபேட் ஆகுறது, ஸ்கின்ல பட்டா பர்ன் ஆகுறது எல்லாமே நமக்கு இருக்கும். சோ அதுமே இது கண்ட்ரோல் பண்ணும். மெயின் பிளஸ் வந்து ஷேட்டர் ப்ரூஃப்னு ஒரு ப்ரொடெக்ஷன் சேஃப்டிக்காக. இன் கேஸ் கிளாஸ்ல ஏதாவது ஆப்ஜெக்ட் பட்டு கிளாஸ் பிரேக் ஆச்சுனாலும் அந்த பீஸா கிளாஸ் போகாம இருக்கும். இது ஒரு ஹைடன் பெனிஃபிட்டா நம்ம இந்த ஃபிலிம்லயே கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ CR70ங்கிறது உங்களுடைய இது ஒரு அட்வான்ஸ்ட் ப்ராடக்ட் 3Mல. ஓகே சார், இப்போ வந்து 3M கார் கேர்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து இந்த Sunfilm இருக்கு இல்லைங்களா, அது என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குது, பிரைஸ் ரேஞ்ச் எப்படி வருது அப்படிங்கறத பத்தி. ஓகே, சோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் Sunfilms வந்து நம்ம 3 டைப்பா கொடுத்துட்டு இருக்கோம். சோ பேசிக், எக்கனாமிக், அட்வான்ஸ் அப்படின்ட்டு. சோ பேசிக் ஃபிலிம் சீரிஸ்லோட காஸ்ட் வந்து 4000 ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிரீமியம் கிரேட் வந்து அப் டு 30000 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் விண்ட்ஷீல்டோடவே. ஓகே ப்ரோ. சோ அது பேஸ்ட் ஆன் நம்ம செலக்ட் பண்றது பேஸ் பண்ணி அந்த பிரைசஸ் வேரி ஆகும். ஓகே ப்ரோ. இப்போ வந்து நார்மலா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நார்மலா ஒரு என்ட்ரி லெவல்ல இருக்கிற ஒரு ஹேட்ச்பேக் ஆல்டோ வந்து நம்ம ஃபார் அன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஆல்டோக்கு ஒரு நம்ம வந்து குறைஞ்ச விலையில 3M கார் கேர்ல வந்து Sunfilm பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு ஆகும்? ஓகே, சோ ஆக்சுவலா அப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமரோட யூஸ் ஒரு மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ஆல்டோ வச்சிருந்தாலும் அவர் டெய்லி யூஸ் பண்ணுவாரு, ஒருத்தவங்க பிரீமியம் கார் வச்சிருந்தாலுமே அவங்க ரொம்ப யூசேஜ் கம்மியா தான் இருக்கும். சோ யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிலிம் சஜஸ்ட் பண்றது தான் பெஸ்ட். ஏன்னா டெய்லி யூஸ் பண்றப்ப அந்த ஹீட் வந்து அவங்க டெய்லியுமே அதை ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அவங்களுக்கு பிரீமியம் கிரேட் கூட நம்ம சூஸ் பண்ணலாம், பண்ணிருக்காங்க நம்ம ஸ்டோர்லயே கூட. 30000 கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஆல்டோ போட்டுருக்காங்க. சோ பிரீமியம் கிரேட் இருந்தாலும் நம்ம அது பேஸ்ட் ஆன் யூசேஜ் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். சரி, ஓகே ப்ரோ. இப்போ வந்து நீங்க ஆல்டோ காருக்கு இந்த ரேஞ்சில் வந்து நம்ம போட்டோம்னா ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னா அந்த பிரைஸ் ரேஞ்சை மட்டும் சொன்னீங்கன்னா ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் டெஃபினட்டா. நாங்க வந்து ஆக்சுவலி மிட்ல ஒரு ரேஞ்ச் வச்சிருக்கோம். அது வந்து என்னன்னா பிரீமியம்க்கு நேர்லாவே அதை வந்து சப்போர்ட் பண்ணும் அந்த ஃபிலிமோட பெர்ஃபார்மன்ஸ். சோ அதர் காஸ்ட் 6000 வருது. சோ சைடு கிளாஸ், பேக் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் 5 இயர்ஸ் வாரண்டியோட. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ Sunfilms வந்து போடுறோம், அது வந்து நம்ம எவ்வளோ காலத்துக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா Sunfilm ஒட்டிடும், அதுக்கப்புறம் அது எத்தனை நாளைக்கு நீடிச்சிருக்கும், நம்ம திரும்ப எப்போ மாற்ற வேண்டி வரும், அதை பற்றிலாம் சொன்னீங்கன்னா. டெஃபினட்டா. ஸோ 3M பேஸ் பண்ண வரைக்கும் நம்ம 5 இயர்ஸ்க்கு வந்து கம்பெனி வாரண்டியாவே கொடுத்துட்றோம். ஓகே. ஸோ Sunfilm லைஃப் வந்து சாலிடா 5 இயர்ஸ் அபோவ் உங்களுக்கு இருக்கும். ஓகே ப்ரோ. ஆனால் நார்மலாக எவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க சார் ஒரு 10 இயர்ஸ் வரைக்குமே நான் பார்த்துருக்கேன் எல்லா காலத்துக்கும் 3M லைஃப். ஓகே ப்ரோ.
ஓகே ப்ரோ, இப்போ வந்து சன்ஃபிலிம்ஸ் போடுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, சன்ஃபிலிம் போடாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் வரும், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். டெஃபினட்டா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ரீமியம் லக்ஸுரி கார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு காரோட இன்டீரியர் வந்து எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியம் பிளாஸ்டிக்ல கொடுத்துருப்பாங்க, இல்லை ரப்பர்ல லெதர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ டேரக்டா சன்லைட் உள்ள எக்ஸ்போஷர் ஆகிறப்போ அந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே ஃபேட் ஆகி நமக்கு டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம 3Mல வந்து யூவி ப்ரொடெக்டட் சன்ஃபிலிம் தான் ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ அந்த ஃபிலிம் நம்ம கிளாஸ்ல அப்ளை பண்றப்போ அந்த சன்லைட் உள்ள பாஸ் ஆச்சுன்னா அந்த யூவி ஃபில்டர் பண்ணி தான் உள்ள கொடுக்கும். ஸோ தட் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி எல்லாமே இருக்கும் விசிபிளா, பட் அந்த உள்ள இன்டீரியர் டேமேஜ் எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம கார் எப்பயுமே பார்க்கிங்ல நிறுத்துவோம்னு சொல்ல முடியாது இல்லைங்களா, சன்லைட்ல பார்க் பண்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ அந்த டைம்ல அந்த ஃபீடிங் வந்து நடக்காம இது கண்ட்ரோல் பண்ணும். ஓகே ப்ரோ, இப்போ வந்து 3M பிராண்டுக்கு எதுக்காக போகணும்? ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. 3M பிராண்ட்ஸுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தை வந்து சொல்லுவீங்க? ஓகே, ஆக்சுவலா மார்க்கெட்ல நீங்க சொன்ன நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. பட் 3M வந்து 20 இயர்ஸ் தான் நம்ம அந்த சன்ஃபிலிம் ஃபீல்ட்ல இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி பேசிக்கலி US பேஸ்ட், ஸோ அமெரிக்கன் பேஸ்ட் பிராண்ட் தான். ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டுமே 3M வந்து இந்த விண்டோ ஃபிலிம்ஸ்ல நல்லாவே அவங்க ஸ்டாண்ட் அப் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்டர்நேஷனல் பிராண்ட், அதுக்கப்புறம் குவாலிட்டியும் டெஃபினட்டா குவாலிட்டி இருக்கும். நம்ம அந்த கம்பெனில பண்றப்ப வாரண்டியோடவே கொடுத்துறோம். ஸோ மோஸ்ட்லி வெளியில பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான வாரண்டி எல்லாம் பண்ண மாட்டாங்க, பட் நம்ம வித் வாரண்டியாவே பண்ணி கொடுத்துறோம். ஓகே ப்ரோ, நம்ம வந்து ஹார்ட் வாட்டர்ல கார் கிளாஸஸ் எல்லாம் வாஷ் பண்றப்போ பார்த்தீங்கன்னா சில பேச்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பேச்சஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆகுது, அது வந்து அந்த சன்ஃபிலிம்ல ஃபார்ம் ஆகுதா இல்லை கிளாஸ்ல ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறதும் தெரியறது இல்லை. ஸோ அது வந்து அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு டிப் தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். குட் கொஸ்டின். ஆக்சுவலா என்ன, நம்ம கார் வாஷ் பண்றப்ப பாத்தீங்கன்னா சால்ட் வாட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்றப்போ அது காமனா வர ஒரு ப்ராப்ளம் தான். அது ஈஸியா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நீங்க அந்த கார் வாஷ் பண்றப்போ கொஞ்சம் குவாலிட்டியான வாட்டர், RO பேஸ்ட் வாட்டரோ இல்ல வாஷ் பண்றப்ப ரூஃப்க்கு கீழே எக்ஸாம்பிள் ஒரு நிழல் இருக்கிற மாதிரி வாஷ் பண்ணீங்கன்னா சன்லைட் டைரக்டா அந்த இடத்துல படாது. ஸோ அப்படி அந்த டைம்ல வாட்டர் சீக்கிரமா ட்ரை ஆகாது இல்லைங்களா, நீங்க கிளாத் யூஸ் பண்ணி ஈஸியா தொடச்சு எடுத்துக்கலாம். ஸோ அப்ப அந்த மார்க் வந்து வராம நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் RO யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், கிளாஸ்க்கு மட்டும் அட்லீஸ்ட். மற்றபடி வேற என்னென்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் அடிஷனலா நீங்க கிளாஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க சன்ஃபிலிம் போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ப்ராடக்ட். எக்ஸாம்பிள் இது வந்து கிளாஸ் கிளீனர் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம அசிடோன் பேஸ்டா கொடுத்துறோம். இது யூஸ் பண்ணி கிளீன் பண்றப்ப நமக்கு அந்த ஸ்டெயின்ஸ் ஏதாவது ரொம்ப அதிகமா இருந்தாலும் ஈஸியா வந்துடும். ரெகுலர் நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து வைப் பண்ணாம ஜஸ்ட் ஒரு வைப்ல இந்த ஸ்டெயின்ஸ்லாம் ரிமூவ் ஆயிரும். அண்ட் கிளாத்தும் பாத்தீங்கன்னா 3M ஓட மைக்ரோஃபைபர் நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். இதை நம்ம வச்சு வைப் பண்றப்போ அந்த ஸ்கிராச்சஸ் வருது இல்லைங்களா, ஸோ கிளாஸ்லயும் சரி இல்ல சன்ஃபிலிம்லயும் சரி வர ஸ்கிராச்சஸ் இந்த கிளாத் ரொம்ப அவாய்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே ப்ரோ, ஃபைனலா வந்து நம்ம கார் விமர்சனம் சேனல்ல பார்த்துட்டு யாராவது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்க ஸ்டோருக்கு வந்தாங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு தருவீங்களா? அப்படி தரமா இருந்தா எவ்வளவு தருவீங்க? அதை கண்டிப்பா டிஸ்கவுண்ட் பண்ணலாம் ப்ரோ. ஸோ நம்ம கார் விமர்சனம் சப்ஸ்கிரைபர் யார் வந்தாலும் 10% வந்து உங்களுக்கு ஃபுல் டிஸ்கவுண்ட் கொடுத்துறோம். டோட்டல் எவ்வளவு ஆகுதோ அதில் டோட்டல் பில்ல இருந்து டோட்டலா 10% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் சேனல் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஆடியன்ஸ் யாராக இருந்தாலும் சரி, சேலத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 3M ஸ்டோருடைய அட்ரஸ், இந்த 3M ஸ்டோருடைய அட்ரஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த ஸ்டோருக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மட்டும். ஸோ மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா உங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சன்ஃபிலிம் பற்றின விஷயங்கள் வந்து சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ.